நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் யாவரும் வாசிக்கணும்னு நினைக்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வசனம். ஆண்டவரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி எது, அல்லது வேற ஜனம் எது? ஜாதின்னு வர்ற இடத்துல நிறைய பேர் கேட்குறாங்க. ஆண்டவர் அறியாதவங்கள்லாம் இந்த மாதிரி வசனங்களை எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, பைபிளில் என்ன செஞ்சுருக்கு? ஜாதின்னு வந்திருக்குல்ல, அப்போ தேவன் ஜாதி பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரியலை. ஆனால் புரிய வைக்கணும். அன்னைக்கு உள்ள மொழியில் மொழிபெயர்த்ததுனால ஜாதி அப்படின்றது ஒரு ஜனக்கூட்டம், ஒரு மக்கள் கூட்டத்தை தான் ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனக்கூட்டத்தை. இந்த விதமான ஜனக்கூட்டம், இஸ்ரவேலை போல ஒரு ஜனக்கூட்டம், தேவனை சமீபமாக தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை போல ஒரு மக்கள் கூட்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு நீங்களும் நானும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருப்பதனால நம்மை போல பாக்கியமுள்ளவர்களை ஆண்டவரை மிக சமீபத்தில் போய் நாம் தேட முடியும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் நான் ஆண்டவரை எங்கேயோ இருந்து தரிசிப்பதல்ல, தூரத்தில் நின்று அல்ல, ஆனால் ஆண்டவரை அருகில் செல்ல முடியும். இன்னொரு விஷயம், ஆண்டவர் நான் அருகில் போவதை விட அவர் என் அருகிலே அவர் வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. நான் இருக்கும் இடத்திற்கு ஆண்டவர் என்னை தேடி வருகிறார். நான் ஜெபிக்கும் போது என் மத்தியில் அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. அவரே என்னை தேடி வருகிறார். அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர், நான் அவரை தேடுகிறேன், ஆனால் அவர் என்னை தேடி வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை மிக அருகில் சந்திக்கிற பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது மாதிரி வேறு ஒருவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம், எல்லாரும் இந்த வசனங்களை எடுத்துக்கொள்வோம். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கட்டும். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் போய் அவரை ஆராதிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே உபாகமத்தில் அதை வாசிக்கிறோம், இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இவ்வளவு சமீபமாக ஆண்டவரை பெற்ற ஜனம் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்குல்ல, அப்போ கூட அவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதையும் தாண்டி தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டு சிலுவையில் இயேசு தான் ரத்தம் சிந்தி மரித்ததுனால அந்த இடைவெளி நீக்கப்பட்டு எந்த ஒரு மனுஷனும் அவர் அண்டையிலே போக முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மிகவும் வல்லமையானவராக, சர்வ வல்லமை உள்ளவராக, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராக, ஜனங்கள் அவர்கள் தூரத்திலிருந்து அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவன் அதையெல்லாம் மாற்றி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் அருகிலே வரும்படியான கிருபைகளை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்கள் அப்படி கிடையாது. உள்ளே போனால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே எல்லாரும் போய்விட முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருந்தது. ஆனால் மோசே காலத்திலும் அப்படி தான் இருந்தது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பும் அப்படி, நியாயப்பிரமாணத்துக்கு பின்பும் அப்படி தான் இருந்தது. ஆனால் கிறிஸ்து அவர் தம்முடைய
ஜீவனை கொடுத்த போது அந்த விஷயங்கள்லாம் மறைந்து போய் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ சாதாரணமான ஆளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அருகில் போய் மனம் விட்டு பேச முடியும், அவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியும். அன்பானவர்களே, இரக்கத்தை பெறும்படி அவருடைய கிருபாசன தண்டையில், அவர் சமூக தண்டையில் வருவதற்கான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு ஜனங்க அந்த வாய்ப்பை பெறல, புதிய ஏற்பாட்டு ஜனங்களா நீங்களும் நானும் இந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, இன்னொரு விஷயம், அவர் அருகிலே போகுவது சம்பந்தமானது மட்டுமல்ல, இன்னொன்று என்ன தெரியுமா? எல்லாரும் ஆசாரியனிடத்தில் போய் அவங்க சொல்ல வேண்டும். ஆசாரியன் தான் தேவனிடத்திலே சொல்லுவான். தேவன் ஆசாரியனிடத்திலே பேசுவார். தேவன் பேசினதை ஆசாரியன் ஜனங்களுக்கு சொல்லுவான். தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில ஆசாரியர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் இருந்தார்கள். இப்படி ராஜாக்கள் என்று தேவனுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு நடுநிலையான மத்தியஸ்தர் ஒருவர் இருக்க வேண்டிய அவசியம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லாரும், நீங்களும் நானும் தனியாக யாருடைய மத்தியஸ்தமும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேச முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லை போல தெரியுதே. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ மகிழ்ச்சியான நேரம். ஏன்னா அந்த இதை நீங்கள் அனுபவிக்கல, அதனால் அது உங்களுக்கு என்ன செய்யலை, நமக்கு தெரியலை. பழைய ஏற்பாட்டு மக்கள் இந்த சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாக்கியம். தான் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட பேசணும், தன் இதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆனால் அது ஒரு ஆள் மூலமாக தான் சொல்லணும்னா எப்படி இருக்கும்? நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய பாவத்தையும் அறிக்கையிடுவதற்கும் கூட இன்னொருத்தர் சொல்லி தான் சொல்லணும்னா எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியுமா அவங்க கிட்ட? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. யார்கிட்டையோ சொல்லி சொல்ல வேண்டியதில்லை. நானே நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேச முடியும். நானே நேரடியாக ஆண்டவர்கிட்ட என் இருதயத்தை சொல்ல முடியும். நான் செய்த தவறுகளை ஆண்டவர்கிட்ட அப்படியே அறிக்கையிட முடியும். ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேசுகிற பாக்கியம் எவ்வளவு நல்லது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. இந்த வாய்ப்பை தேவன் நமக்கு கிருபையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப வலிமையானது. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்கணும். ஜெபம் நம்மளை உயிரோட வைக்குது, ஆத்மாவை. நாம் தேவனுக்குள்ளே ஸ்தோத்திரம் நெருங்கிய உறவில் இருப்பதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. போன வாரம் ஜெபத்தை பற்றி பேசினேன். ஜெபம் நம்முடைய உயிர் நாடியாக இருக்குது. ஒரு ஜெபிக்காத கிறிஸ்தவன் ஜெபத்தை விட விட தேவனை விட்டு தூரமாகிறான். ஜெபம் இல்லை என்றால் அவனுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இல்லை. தேவனை விட்டு அவன் தூரமாய் போகிறான். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்காமல் இருந்தால் கொஞ்ச நாளிலே பின்வாங்கியே போய்விடுவார்கள். பின்வாங்கி போகிறவர்கள் சில நாட்களாக ஜெபிக்காமல் இருந்திருப்பார்கள். ஜெபிக்காதவன் தேவனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒருவன் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். ஆண்டவரை நம்மையும் இணைக்கிற பாலம் எதுன்னா ஜெபம்தான். அல்லேலூயா. நாம் அவரோடு பேசுவதற்கு ஜெபம், அவர் நம்மோடு பேசுவதற்கு பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பிளஸ் வேத வசனம். அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுறாரு. ஆமென். வசனத்தின் மூலமாக பேசுறார். ஜெபத்தின் மூலமாக நாம் அவரோடு பேசுகிறோம். வசனத்தின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் போதோ அல்லது செய்தி கேட்கும் போதோ ஆண்டவர் நம்மோடு பல விதங்களில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். ஆனால் ஜெபம் நம்ம வாழ்க்கை ரொம்ப அவசியம் ஏற்படுகிறது, தேவைப்படுகிறது. ஜெபத்தை செய்ய விடாமல் சாத்தான் தடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான். அன்பானவர்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வேற எதற்கும் வரும் தடையை விட ஜெபத்திற்கு அதிகமாக தடை வரும். நீங்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துங்க. நம்ம நேரத்தை கணக்கிடும் போது ஜெபத்துக்கு செலவு பண்ணுற நேரம் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் வேற எதுக்கெல்லாமோ நிறைய நேரம் செலவு பண்ணுவோம். ஆனால் அந்த நேரமெல்லாம் பெருசாக நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நிறைய நேரம் உட்காந்து பேசுவோம், நிறைய நேரம் தூங்குவோம், நிறைய நேரம் சாப்பிடுவோம். சாப்பிட்றது கூட இப்போ நிறைய பேர் ரொம்ப நேரம் ரசித்து ருசித்து ரொம்ப நேரம் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த நேரமெல்லாம் வீணாக தெரியாது. ஆனால் ஜெபிக்கும் போது மாத்திரம் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணுமோ, அதுக்குள்ளே நிறைய வேலையை முடிச்சிடலாமேன்னு தோணும். எனவே நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு செலவு பண்ணுற நேரத்தை வீணான நேரம் என்று எண்ணாதிருங்கள். அந்த நேரம் செலவல்ல,
அந்த நேரம் முதலீடு, அந்த நேரம் பயனுள்ள முதலீடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபத்தில் செலவிடும் நேரம் செலவு பண்ற நேரம் கிடையாது, அது முதலீடான நேரம். அந்த நேரத்திற்கு பதிலை ஆண்டவர் தருவார். நாம் ஜெபத்தில் செலவு பண்ண நேரத்துக்கு பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் நாம் ஜெபிக்காததுக்கு சிலருடைய காரணம், ஏன் ஜெபிக்கலன்னு கேட்டால் அதுக்கு சில காரணங்களை சொல்லுவாங்க. சிலர் நேரம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் சிலர் ஜெபிக்கிறத விட்டுட்டாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணேன், ஆனால் அந்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் என்ன செய்யலை, கிடைக்கல. நான் பல முறை ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கிறேன், தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து நான் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. அதனால நான் மறுபடியும் அதுக்கு ஜெபம் பண்ணணுமா, அந்த ஜெபத்தை விட்டுடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில ஜெபத்தை விட்டுடுறாங்க. பதில் கிடைக்கவில்லை என்று ஜெபத்தை ஒருபோது விட்டு விடாதிருங்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு 5 வகையான பதிலை தர்றார். நல்லா கவனிங்க, எழுதக்கூடியவங்க எழுதிக்கலாம். நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் 5 விதமான பதில்களை ஆண்டவர் தர்றார். 1, ஆம் என்று சொல்கிறார். எஸ், உடனே சில ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கி. ஆமென், ஸ்தோத்திரம். அன்னைக்கே ஜெபம் பண்ண அன்னைக்கே பதிலை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஜெபித்த உடனே 1 மணி நேரத்திற்குள்ளே ஜெபத்துக்கு பதில் பெற்றவர்கள் உண்டு. உடனடியான பதிலை ஆம் என்று ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொண்டவங்க நிறைய இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் எஸ்ன்னு சொல்வார், ஓகேன்னு சொல்வார், அது தேவ சித்தமானதாக இருக்கும். அந்த எஸ்ன்னு சொல்கிற 2 விதங்கள் இருக்கு. ஒன்று பரிபூர்ண சித்தம், இன்னொன்று அனுமதி சித்தம். பரிபூர்ண சித்தம்னா நாம் கேட்டது அவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. சாலமோன் ஜெபம் உகந்த விண்ணப்பம். உடனடியாக எஸ்ன்னு சொன்னார், ஞானத்தையும் கொடுத்தார், சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து விடுதலை கேட்டார்களே, ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அனுமதி சித்தம் என்ன, எஸ்ன்னு தான் சொல்றாரு, ஆனால் மனசுல இருந்து என்ன செய்யல, சொல்லல. ஆண்டவர் வேற வழி இல்லாமல் சில எஸ்ன்னு சொல்றார். அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்களே, அது ஆண்டவருடைய அனுமதி சித்தம். ராஜா கொடுப்பது தேவ பரிபூர்ண சித்தம் அல்ல. இந்த ஜனங்கள் தொடர்ந்து கேட்பதனாலே அவர்களுக்காக ஆண்டவர் வேற வழி இல்லாமல் எஸ் என்று சொன்னார். சில நேரம் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவார், ஜெபத்துக்கு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவார். நல்லா கவனிங்க, ஆமான்னு சொன்னாலும் சந்தோஷப்படுங்க, இல்லைன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. எஸ்ன்னா தான் சில சந்தோஷம், நோன்னா விருப்பம் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட எப்பவும் எஸ்ன்னு தானே எதிர்பார்த்துருக்கிறேன், ஏன் ஆண்டவர் எனக்கு நோ சொல்கிறாரு? அன்பானவர்களே, நமக்கு சில நேரம் அது சரியாக தெரியும், ஆண்டவருக்கு அது சரியாக இல்லாமல் இருக்கலாம். எனக்கு எது சரின்றது என்னால் சில நேரம் கணிக்க முடியாது. எனக்கு எது சரின்றதை ஆண்டவர் செய்கிறதுக்காக சிலர் நோ கூட ஆண்டவர் சொல்வார், இல்லைன்னு சொல்லலாம். அதற்காக ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது தேவன் நன்மையானதை செய்வார். நமக்கு ஆண்டவர் நோ சொல்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சில நேரங்களில் நம்முடைய பாவம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க விடாமல் தடுக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 66:18 நீங்கள் படித்தால் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 66:18 யாராவது வாசிக்க முடியுமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். ஆமென். எல்லாரும் அந்த வசனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால், பாவம் இருந்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நாம் என்னதான் ஜெபம் பண்ணாலும், ஏசாயா கூட அப்படி சொல்கிறான்னு நினைக்கிறேன், எங்கள் கைகளை விரித்தாலும் நான் என்ன செய்யறதில்லை, கேட்பதில்லை. காரணம் என்ன? உங்கள் பாவம் உங்களுக்கும் எனக்கும் இடையில சுவராக இருக்கிறது என்று சொல்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 17வது வசனமோ 16வது வசனம் நினைக்கிறேன், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடையதான பாவம் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில தடையாக இருக்கிறது, எனவே நீங்கள் கைகளை விரித்தாலும் நான் உங்களுடைய ஜெபத்தை கேளேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு இல்லை என்று சொல்வதற்கான காரணம் ஒன்று, நான் பாவத்தோடு கூடவே ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுறேங்க, சில ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் மனசில் பாவத்தை விடலை, பாவம் அவங்களோடு இருக்குது, ஆனால் பாவத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. இன்னொன்று, தேவ சித்தம் இல்லை என்பதனாலே ஆண்டவர் அது இல்லை என்று சொல்வது உண்டு. 3வது, நாம் ஜெபிக்கும் போது சில நேரம் எந்த பதிலுமே இருக்காது, எஸ் ஒன்னும் இல்லை, நோன்னு இல்லை. ஆண்டவர் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. சில நேரம் நம்முடைய ஜெபம் செய்துட்டே இருப்போம், ஆனால் ஜெபத்துக்கு எந்த பதிலுமே வராது.
அதுதான் ரொம்ப கஷ்டமான நேரம். இல்லை, கானானிய ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட கேட்டபோது அவர் ஒன்றும் சொல்லாதிருந்தார். அவர் மௌனமாக இருந்தார், எதுவுமே சொல்லலை, பதிலே இல்லை. அப்படி இருக்கும்போது பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே வரும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? நான் ஜெபிக்கிறேன்னு ஏன் என் ஜெபத்துக்கு எந்த பதிலுமே இல்லை என்று நாம் சில நேரம் சொல்ல தோன்றும். யோபு பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் எந்த பதிலுமே இல்லை. இது ஏன் நடக்குது என்று தெரியவில்லை. துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்திருக்கும் பொழுது அவன் அழுது உடைந்து அழுகிறான். என்னுடைய துன்பங்களை சொல்லி மாளாது, என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் அவனுக்குள்ள இருக்குன்னு அவன் சொல்றான். அவனுடைய பாடுகளை நாம் எல்லாரும் அறிவோம். அந்த சூழ்நிலைகளில் அவன் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியவில்லை. அவன் ஒரு குற்றவாளி போல காண்பிக்கப்படுகிறான். அவனுடைய சிநேகிதரெல்லாம் அவனை குற்றவாளி ஆக்குகிறார்கள். அவனும் தன்னுடைய உத்தமத்தை குறித்து சொல்லிட்டே இருக்கிறான். நான் யாருக்கும் தீமை செய்யலை, நான் ஏழைக்கு இறங்காமல் இருந்ததில்லை, நான் யாருடைய பொருளையும் அபகரித்ததில்லை, நான் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கிறேன் என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையாக இருப்பதை குறித்து சொல்லி கொண்டிருந்தாலும் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் அவனுக்கு வரவில்லை. சில காலங்கள் வரை அவன் பதிலற்றவனாக இருந்தாலும் தேவனை அவன் நேசிக்கிறவனாகவே இருந்தான், ஆண்டவரை உயர்த்துகிறவனாக இருந்தான். எனக்கு இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்துக்கு எந்த பதிலும் இல்லாட்டாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க, இன்னும் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. கை உயர்த்தி ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இன்னைக்கு இந்த காலையில் உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதனால, உங்கள் ஜெபத்துக்கு எந்த பதிலுமே கிடைக்கலன்றதுனால ஜெபம் போதும் நிறுத்திக்கலான்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்படி செய்யாதுருங்க, இன்னும் உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. காரணம், ஜெபமே விசுவாசத்தில் தான் செய்கிறோம். அதனால எதுவும் நடக்காட்டாலும் இன்னும் என்ன செய்வோம்? விசுவாசிப்போம், இன்னும் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 4வது, சில ஜெபங்களுக்கு பொறுத்திருன்னு சொல்வார் ஆண்டவர். வெயிட் பண்ணு. அன்னைக்கு இல்லை, ஆனால் என்னைக்கு நாள் ஒரு நாள் உனக்கு இருக்கு. என்னைக்கு கொடுக்காட்டாலும் தேவன் உனக்கு நிச்சயமாக செய்வார். இன்று அல்ல, நாளை அல்லாட்டாலும் ஆண்டவர் சரியான நேரத்தில் ஆண்டவர் செய்வார். நான் சரியான நேரம் என்று ஒன்றை நியமித்திருந்தால் அவர் சரியான நேரம் என்று இன்னொன்றை கர்த்தர் வைத்திருப்பார். சரியான நேரத்தை கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வேதாகமத்தில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன், அவர் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். அன்பானவர்களே, வெயிட் பண்ணது எவ்வளோ காலம்னா 25 வருஷம்னு சொல்லப்படுகிறது. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். தோராயமாக 25 ஆண்டு காலம் ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு நிறைவேறுவதற்காக காத்து கிடக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவர், நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, நீ எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு பிள்ளை தாரும் என்று கேட்கிறான், எனக்கு ஒரு குழந்தை தாரும் என்று கேட்கிறான். எவ்வளவு காலம் காத்திருப்பது? சாராள் அவசரப்படுகிறாள், அல்லது இவர்களுக்கு வயதாகி கொண்டே போகிறது. இனி எத்தனை காலம்? ஆபிரகாமுக்கு 99 வயதாகிவிட்டது. 99 வயது வரைக்கும் அவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை வெயிட் பண்ண சொன்னார். ஆபிரகாமுடைய 100வது வயதில், அன்பானவர்களே, அவன் ஈசாக்கு என்ற வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சில நேரத்தில் வெயிட் பண்ண சொல்றாரு. 5வதாக நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்னமாக இருக்கும்னா வேறு விதமான பதிலாக இருக்கும். நீங்கள் ஒன்று கேட்பீங்க, ஆண்டவர் வேற ஒன்று தருவார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது கூட நீங்கள் கோவிச்சிக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. நான் கேட்டது கிடைக்கல, வேற ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டப்படாதீங்க. சில நேரங்களில் நீங்கள் கேட்டதை விட குறைவாக இருக்கலாம், நீங்கள் கேட்டதை விட கூடுதலாக இருக்கலாம். ஆண்டவர் நம்ம கேட்டதை விட வேறு ஒன்றை செய்தால், அல்லது நான் கேட்ட வழியிலெல்லாம் வேறு வழியில் செய்தார், ஆண்டவர் வித்தியாசமான வேறு விதமான பதிலை உங்களுக்கு தரும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். தேவன் வேறு விதமான பதில் தரும் பொழுது, நீங்கள் கேட்டதை கிடைக்காத போது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தந்ததற்காக நன்றி. நீங்கள் கேட்டதை அவர் தராமல் வேறு என்ன கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், அவர் நிச்சயமாக கைவிடுவதில்லை. ஆண்டவர் நீங்க கேட்டதை வைத்து ஆசீர்வதிக்காவிட்டாலும் வேறொன்றை வைத்து கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். 2 கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? எல்லாம் நல்ல கைத்தட்டுங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நாம நினைக்கிறோம் இதனால தான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்னு. இல்ல, ஆண்டவர் எதை வச்சுனாலும் ஆசீர்வதி. எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் எதை வச்சுனாலும் ஆசீர்வதிக்க முடியுமா? ஆமென். நான் நினைக்கிறது இல்லாம வேற வச்சு ஆசீர்வதிக்க முடியுமா? ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் நினைச்சார்னா
கர்த்தர் எதை வச்சுனாலும் ஆசீர்வதிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில காரியங்களை மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் வித்தியாசமான பதில்களை தரும் பொழுது மனதளவில் சோர்ந்து போகாதீங்க. இன்னும் ஜெபிங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன். ரோமரில் ஒரு அழகான வசனம் இருக்கு. 8வது அதிகாரத்தில் 28வது வசனம் நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு வசனம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் 28வது வசனம் புதிய ஏற்பாட்டில் 216வது பக்கத்தில் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் 216வது பக்கத்தில் இருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் மனசில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் உண்மையாக ஆண்டவர் அழைக்கப்பட்டவங்களா இருந்தா, நீங்கள் ஆண்டவர் நேசிக்கிறவங்களா இருந்தா, உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நன்மையாக இல்லாமல் தெரியலாம், ஆனால் அதை நன்மையாய் மாற்றுகிறவர் ஆண்டவர் இயேசு என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பானவர்களே, வேறு விதமான பதிலை தருகிறவர். சில நேரம் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதில்லை, அல்லது ஜெபத்திற்கு நான் கேட்டதை அவர் தர்றதில்லை. சில நேரம் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் கேட்கறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தா எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன ஆகும் தெரியுமா? அது உங்களுக்கு இடைஞ்சலாயிரும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்குறீங்களா? ஆமான்னா கை தூக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு கேட்டது எல்லாமே கொடுத்துட்றீங்களா? இல்லை. ஏன் கொடுக்குறதில்ல? குண்டக்க மண்டக்க கேட்குறான் பாஸ்டர், சம்பந்தம் இல்லாமல் கேட்குறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6-7 படிக்கும்போதே பைக்கு கேட்குறான். அவனுக்கு அப்போமே பார்க்கும்போது ஆசை வருது. அவன் சொல்கிற பைக்கு பேரெல்லாம் நமக்கு இப்போ சொல்லவும் தெரிய மாட்டேங்குது. எம்டின்றான், ஓடின்றான். பைக்கு பேரெல்லாம் கேடிஎம்னு ஒரு பைக் இருக்குன்றானுவன். பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட பேர் தெரியுது இந்த பைக்கு பேரெல்லாம். இப்போ என்னெல்லாமோ பைக்கு இப்போ வந்திருக்கு. விலையை கேட்டால் தலை சுற்றுது. கார் விலைக்கு பைக்கு சொல்கிறானு. அந்த பைக்கு இப்போமே அவனுக்கு விவரம் தெரியுது. அப்பாவுக்கே தெரில பைக்கு பேர், கிலோ எவ்வளோ மைலேஜ், என்ன கம்பெனின்னு அப்பாவுக்கே தெரியல. இவன் லிஸ்ட் போட்டு கொடுக்குறான். டாடி இந்த பைக்கு இவ்வளோ ரேட்டு, இந்த கிடைக்கும், அங்கே கிடைக்கும், அவ்வளோ விவரம், இவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்கும், லிஸ்ட்டு பூராமே போட்டு கொடுக்கான். பைக் ஓட்டுற ஆளுக்கு பற்றி ஓட்டுற ஆளுக்கு பைக்கை பற்றி தெரில, ஓட்டாத பைகளுக்கு பைக்கு நேம் பூரா தெரியுது. பூரா புக்கிலலாம் ஒட்டி வச்சுருக்கான். வீடெல்லாம் பைக்கு போட்டாவா ஒட்டி வைக்கிறான். செல்ஃபோனில் பைக்கு படத்தை வைக்கிறான். ராத்திரி தூங்கும்போது பைக்கே நினச்சே படுக்கான். அப்பா வேணுமா பைக் வேணுமான்னா எங்களுக்கு பைக்கே போகுதுன்னு கூட சொல்லுவான் போல். அந்த இடத்துல பைக்கு பைத்தியமாக திரியிறானுவன். அதுக்காக நீங்கள் 8 படிக்கும்போது 7 படிக்கும்போது வாங்கி கொடுப்பீங்களான்னா இல்லை. சில நேரம் அப்படி வாங்கி கொடுத்தால கதை என்ன ஆயிருக்கு தெரியுதா உங்களுக்கு? எத்தனையோ பேர் தன் பிள்ளைகளை இழந்துட்டாங்க. இளம் வயதுலையே 10-18 வயசுலையே அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, லைசன்ஸ் வாங்கிடலாம்னு +2 படிக்கும்போதே 11 படிக்கும்போதே வாங்கி கொடுத்த மொதல் நாள்லே கொண்டு போயிட்டு 4 வேஸில் விட்டு லாரி கூட கூடி இங்கிட்டு போய் அங்கிட்டு வந்துட்டான். ஆள்காலி, ஸ்பாட் அவுட், அப்படி நிறையா. இதே கோரிப்பாளையம் பாலத்தில் நடந்த சம்பவம் உண்டு. நம்முடைய ஏரியாக்கள் ஆங்காங்கே நடக்கிறது உண்டு. அடிபட்டு மண்டையில் கிடக்குறாங்க. காரணம் என்ன? பிள்ளை ஆசையாக கேட்டான். ஆனால் அவன் வேலை செய்கிறானா? இல்லை. படிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு திரியிறான். ஒரு வருமானமும் கிடையாது. பைக்கும் வாங்கி கொடுத்து அவனுக்கு பெட்ரோலுக்கும் காசு கொடுத்து போகிற வழியில் பப்ஸுக்கும் காசு கொடுத்து அனுப்புகிற தாய்மார் இருக்காங்க. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒரு உழைப்பு கிடையாது. கையில் காசை வாங்கிட்டு ஊர் சுற்றி அப்படியே அந்த பைக்கை கொண்டு 8 போட்டு பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தி ஒரு பிள்ளை காமிக்கான். அதுக்கு தான் பைக், வேற ஒன்றுக்கும் கிடையாது. இவர் அங்கே போய் நின்று ஒரு பிள்ளையை பார்க்கணும், அதுக்கு தான் பைக்கு அவருக்கு. இவர் ஒன்றும் வீட்டுக்கு உழைச்சி கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனால் பாருங்க, அப்பா வேணான்றார், அம்மா சொல்லு பாவம் என் பிள்ளையும் 4 பேரை மாதிரி என்ன செய்யணும், பைக்கில் போகணும்ல. நிறைய ஆம்பளை பிள்ளை கெட்டு போகிறதுக்கு காரணம் யார்? கரெக்டாக சொல்கிறீங்களா? அது எப்படி? நிறைய வீடுகளில் பையங்க கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணம் யார்? இந்த அம்மா மாதிரி தான். இவன் அம்மா கிச்சனில் போயிட்டு சேலையை அப்படியே பிடிச்சி சொல்லிட்டு வந்துடுறான். அவன் ரொம்ப நைஸ் பண்ணான். மகன்னா ஒரு தனி பாசம், தாய்மாருக்கு அப்படி ஒரு பாசம் இறங்கி எங்கேருந்தோ இறங்கி வந்துடுது. மகன்னா போதும் உருகிடுறாங்க.
அல்லேலூயா. ஆணோ பெண்ணோ ஒரே மாதிரி பார்க்கணும். வரமாட்டுக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. இவங்க ரொம்ப குறைஞ்சாளா, மகா வந்து சொன்னால் போதும், உடனே போதும். அவனுக்கு பிஞ்ச செருப்பு தான், இவங்களுக்கு 1000 2000 செருப்பு. பிள்ளை கேட்டானா போதும், உடனே அந்த பைய கேட்டுக்கிட்டே இருப்பான். 6 மாசமாக கேட்பான் அந்த பைய. டா இர்ரா 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 இர்ரா. என்ன இர்ரா? அவன் ராத்திரி தான் ஓதிருப்பா, காலையில் பார்த்தா விடிஞ்ச உடனே கையில் கிடச்சிரும். அந்த பயலுக்கு என்ன செய்கிறது? அவன் எப்படி நினைப்பான்? இந்த வீட்டில் நான் வந்து ஒரு பிறவியாக பிறந்திருக்கனே. அல்லேலூயா. சோத்திரம். இந்த மாதிரி இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி இருக்க கர்த்தர் கிருபை. எங்கள் வீட்டில் அந்த போராட்டம் 2 பொண்ணாக போச்சுது. அல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடைச்சாதான் உங்களுக்கு தெரியும். இல்லை, அப்படி இல்லை. சில 2 பொண்ணாக இருந்தால் கூட ஒன்று பார்ப்பாங்க, நம்ம அப்படியும் பார்க்குறதில்ல. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பானவர்களே, ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் கேட்பதெல்லாம் கொடுக்காமல் எது சரியோ என்று பார்த்து கொடுக்கும் பெற்றோர் தானே சரின்னு சொல்கிறோம். அதுபோல தானே நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவரும் நமக்கு எது சரி என்று பார்த்து கொடுப்பது சரிதானே. நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் சரி என்று சொல்வதல்ல. நான் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கேட்கிறேன், அவைகளில் எது எனக்கு சரியோ அதையெல்லாம் எனக்கு அவர் தரட்டும் என்று சொல்வதுதானே சரியாக இருக்க முடியும். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க? ஒரு நல்ல அலையில சொல்லுங்கள். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்களா? நான் எல்லாத்தையும் ஆளோட கேட்குறேன், ஆனால் எது எனக்கு சரின்னு பார்த்து அவர் தரட்டும். எனக்கு சில காரியத்தை கொடுத்தா சந்தோஷம், சில சரி கொடுக்கலாட்டா கூட நான் கர்த்தர்ட்ட கோவிச்சுக்க மாட்டேன். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆனால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காத போது அதை தாங்கிக்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் மனபலத்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும். எனக்கு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு அவர் எனக்கு கொடுக்குற வரைக்கும் நான் விசுவாசத்தை விட்டுறாமல் இருக்கிறதுக்கு கூடுதலான விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு தரட்டும். அது மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, எனக்கு நான் கேட்டதை கொடுக்கலன்றதுக்காக நான் கோவிச்சுக்க கூடாது. நீங்கள் எனக்கு கேட்டதை தரலன்றதுனால என் மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் என் ஜெபத்தை நீங்கள் கேட்காட்டாலும் அல்லது என் ஜெபத்துக்கு பதில் உடனே வராட்டாலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள, ஜெபிக்க, காத்திருக்க, ஆண்டவர் இன்னும் தேவனை தேடுவதற்கு எனக்கு நல்ல மனபலத்தை விசுவாசத்தை மாத்திரம் எனக்கு தாங்க. ஒரு நாள் உங்களை இழந்துடக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் உங்களை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் நான் ஆண்டவரே என் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஒரு நாள் கர்த்தரை விட்டுறக்கூடாது. ஒரு நாள் பின்வாங்கி போயிடக்கூடாது. ஒரு நாள் என் சுவாசம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய காலடியிலே நான் இருக்கணும் ஆண்டவரே. அது ஒரு ஏக்கமா கர்த்தர்ட்ட நீங்க கேட்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலையில் அன்பானவர்களை, வேதத்தில் ஜெபத்தை ஆண்டவர் வந்து கேட்காம வேறு பதிலை கொடுத்திருக்கிறாரு. எதிர்பார்த்த பதில் கிடைக்கல. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் 2 ராஜாக்களை புஸ்தகத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. 1 ராஜாக்கள் நினைக்கிறேன், சாரி, 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை யாராவது படிக்கலாம்? அவர் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. எலியா வந்து ஒரு ஜபம் பண்றான். ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கல. பிரைஸ் தி லார்ட். எலியா ஜபம் என்ன ஜபம்னா, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. காரணம் என்ன? எலியாவுக்கு வந்த பெரிய பிரச்சனை. ஒரு பெரிய தீர்க்க தரிசி. அப்பதான் கர்மேல் பர்வதத்தில் அங்கே பலிபீடம் கட்டி அக்னியால் ஆண்டவர் பதில் கொடுக்க வைத்து ஜபம் பண்ணி கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் சொல்ல வைத்தான். அன்பானவர்களே, அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை எலியா செய்தார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். இதை பார்த்த எசபேல், அந்த ஆகாவின் மனைவி, ராஜாவின் மனைவி எசபேல், அவள் எலியாவுக்கு சொல்லி அனுப்புகிறாள், நாளை இந்த நேரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள் செய்தது போல உனக்கும் செய்யப்படும் என்று சொல்லி அனுப்புகிறாள்.
இந்த செய்தியை கேட்டவுடனே எலியா ரொம்ப பயந்து போனான், ரொம்ப சோர்ந்து போனான். நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறவன், நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்து எனக்கு இது மாதிரியான ஒரு உயிருக்கு ஆபத்து வருகிறது என்று எலியா பயந்து போயிட்டு வனாந்தரத்தில் போயிட்டு பிரயாணம் பண்ணி அவன் ஒரு சூறைச் செடியின் கீழே படுத்துக்கொண்டு சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல. அன்பானவர்களே, இங்கே எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு தெரியாது. ஆண்டவரை போதும் என்னை எடுத்துக்கோங்க. ஆண்டவர் இது மாதிரி செய்கிற ஜபங்கள்லாம் கேட்டிருந்தா சர்ச்சு எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிரும். சபையில் விசுவாசிகள் நிறைய பேர் அப்படி சொல்கிறது உண்டு. சொன்ன பிறகு இன்னொரு உயிரோடு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்கள் ஜபத்தை என்ன செய்யலை, கேட்கலை. எப்போ உங்களுக்கு அந்த ஜபம் வருது அப்படின்னா வீட்டில் அளவுக்கு மீறின டார்ச்சர் வரும்போது, குடும்பத்தில் பிரச்சனை ஓவராக இருக்கும்போது, ஒரு பக்கம் கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஏதாவது தாங்க முடியாத வேதனை, ஐயோ பிள்ளைகள் 2 தான் இருக்கும், 2 40 பிள்ளைகள் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சேர்ந்து அட்டகாசம் பண்ணும்போது ரொம்ப எளிதாக சிலருக்கு வந்துடும், நான் செத்து தொலைகிறேன், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளட்டும், ஆண்டவரே என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட ஜபமாக நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் கேட்காததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லுங்களேன். சொல்லாதவங்களுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படிலாம் சொல்கிறது இல்லைன்னா அவங்கள பாராட்டுறேன். ஆனால் சிலர் அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்களுடைய வார்த்தையில் அதுதான் ஃபார்முலாவே இருக்கும். என்ன பிரச்சனைனாலும் அவங்க சொல்கிற வார்த்தை, ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். இப்படி தான் சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எலியா சொன்னதை அந்த ஜபம் கேட்கப்படவில்லை. ஆனால் எலியாவின் ஜபத்திற்கு நேரடியான எஸ் என்று பதில் இல்லாமல் வேறொரு பதில் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அவன் கேட்டது என்னை எடுத்துக்கொள்ளும் என்று. ஆண்டவர் கொடுத்த பதில் என்னன்னா, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். அவன் ஜபத்தை ஆண்டவர் கேட்கல. அன்பானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் ஜபத்தை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த சூரச்செடி கீழேயே படுத்து அவன் மரித்து போயிருப்பான். அவனுடைய உயிர் அங்கேயே போயிருக்கும். அவனை யாருக்கும் தெரியாது. வனாந்தரத்தில் அங்கே யாராவது வந்தால் தான் அந்த இடத்துக்கு ஆடு மேய்க்கவோ எதுக்காவது யாராவது அந்த பக்கம் வந்தால் தான் அவனை பாடியே பார்க்க முடியும். இல்லை என்றால் அவன் அப்படியே அவன் சரீரம் அடக்கம் பண்ணப்படாமலே போயிருக்கும். ஆனால் எலியாவின் ஜபத்தை ஆண்டவர் கேட்காததுனால ஸ்தோத்திரம். எலியாவின் ஜபம் கேட்டதுக்காக ஸ்தோத்திரமா, கேட்காதுக்காக ஸ்தோத்திரமா? எங்க கேட்காதுக்காக ஸ்தோத்திரம். கேட்டிருந்தா அவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிருக்கும். ஒரு பதில் இல்லாத வாழ்க்கை, சாதனையற்ற வாழ்க்கையாக, ஒரு முழுமை இல்லாத ஒரு வாழ்க்கையாக போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார் பாருங்க. ஆண்டவர் ஜபத்தை கேட்டதால் நேசிக்கிறாரா, கேட்காததால் நேசிக்கிறாரான்றதும் பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டால் என்ன நேசிக்கிறார் நினைக்கிறோம். இல்லை, இப்போ ஆண்டவர் ஜபத்தை கேட்காதனால தான் அவனை நேசிக்கிறார். ஆண்டவர் அவனை நேசிக்கிறதுனால தான் ஜபத்தை கேட்கல. அவன் ஆண்டவர் ஜபத்தை கேட்காததுனால தான் எலியா வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? அவனுக்கு அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து இன்னும் 40 நாள் இரவு பகலாக நடக்க வச்சு அவனுக்கு திட்டங்களை கொடுத்து எலிசாவை அபிஷேகம் பண்ண வச்சு, யெகூவை அபிஷேகம் பண்ண வச்சு, ஆண்டவர் அவனுக்கு ஒரு நன்மைகளை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து 3 பேரை அவன் அபிஷேகம் பண்ணுறதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசகேலை அபிஷேகம் பண்ணுகிறான், யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறான், எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறான். 3 காரியங்கள். ஒரு ராஜாவை, ஒரு தீர்க்கதரிசியை, சீரியாவின் மேல் ராஜாவை, இஸ்ரவேலின் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு அவனுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, ரதத்தில், அக்னிமயமான ரதத்தில் மரணத்தை கேட்டவனுக்கு மரணமே இல்லாமல் பரலோகத்தில் அவனை சேர்த்து கொண்டார் ஆண்டவர். நல்லா தட்டிட்டுங்களேன் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவின் ஜபத்தை கேட்காதது ஆண்டவரை நேசிக்கிறதுனால. எலியாவினுடைய முடிவை ஆண்டவர் வேறு வழியில் வச்சிருக்கிறார். ஆனால் ஒரு தப்பான ஒரு முடிவை எலியா சொல்றான். ஆனால் தேவன் ஜபத்தை கேட்காததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவனுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் வேறொரு பதிலை தான் கொடுத்தார். அவன் கேட்ட பதிலை தரல. அன்பானவர்களே, இந்த இடத்துல நீ கவனிக்கணும். 2வது ஒரு நபரை சொல்றேன், பவுல் அப்போஸ்தலன். 2 கொரிந்தியர் புஸ்தகம்
12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதில் 7 முதல் 10 வசனங்களை நானே வாசிக்கிறேன். எல்லாரும் நீங்கள் 255வது பக்கத்தை புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே சொல்லும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபம் இங்கே கேட்கப்படவில்லை. நீங்கள் சில நேரம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்கிறீர்களே, பிரதான அப்போஸ்தலன் ஜெபம் கேட்கப்படவில்லை. சிறந்த வல்லமையான தீர்க்கதரிசியின் ஜெபம் கூட கேட்கப்படவில்லை. அன்பானவர்கள், சில நேரங்களில் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனோடு நெருக்கமாய் இருக்கிற, தேவனுக்காய் சாதிக்கிற, உயர்ந்த இடத்துல அவரோடு நெருக்கமாய் இருக்கிற, அவர் நேசிக்கிறவர்களின் ஜெபம் கூட கேட்கப்படவில்லை. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத போது இது மாதிரியான பரிசுத்தவான்களை கூட எண்ணி பாருங்கள். அவர்கள் ஜெபமே கேட்கப்படவில்லை. அது நன்மைக்காக தேவன் மாற்றினாரே. நம்முடைய ஜெபமும் கேட்கப்படாத போது, ஆண்டவரே நானும் உம்மை ஆண்டவரே நேசிக்க காத்திருக்க எனக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பவுலுடைய ஜெபம் என்ன? இந்த முள்ளை என்னை விட்டு என்ன செய்யும்? எடுத்து போடும். பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு முள் இருந்துதான். அந்த முள் அவர் அப்பப்போ குத்திக்கிட்டே இருந்துச்சான். அந்த முள் என்னவா இருக்குன்னு பைபிளில் தெளிவாக இல்லை. ஆனால் கலாத்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 13 முதல் சொல்லும் பொழுது அவருடைய பலவீனம் என்று அங்கே சில வசனங்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அப்படி இருக்கலாம். சிலர் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அவருடைய கண்களில் எப்போதும் தண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. பவுலை பார்க்கும்போது ரொம்ப ஒரு நேர்த்தியான சரீரம் அல்ல, ஒரு குள்ளமான மனிதர், 3 அடி உயரம் உள்ளவர் தான். முகம் பார்ப்பதற்கு தோற்றம் ரசிப்பதற்கான முகம் அல்ல. அவருடைய சரீரத்தில் பலவீனம், ரொம்ப கூனி நடக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் சாதித்தவைகள் ரொம்ப அதிகம். சாதாரணமான மனிதன், ஆனால் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை அவர் சாதித்திருக்கிறார். சிலர் சொல்றாங்க அவருடைய மனைவி அவருக்கு முள்ளாக இருந்திருக்க கூடும் என்று சொல்றாங்க. நாம் இப்படி இருக்கலாம் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு முள் அவருடைய வாழ்க்கையில் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறது. அவருக்கு ரொம்ப இடையூறாக இருந்திருக்கிறது. அது அவரை அந்த முள் அவரை கொட்டிக்கொண்டே இருந்திருக்கிறது, குத்தி கொண்டே இருந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு பவுல் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாத படிக்கு தேவன் எனக்கு நிறைய வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதை நினைக்கும் போது நான் சில நேரம் பெருமைப்பட்டுறேன். ஆனால் அந்த பெருமை வராதபடிக்கு அந்த முள் என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு முறையும் குத்தி என் பெருமையெல்லாம் எடுத்து போடுகிறது. ஆனால் அந்த முள் நீங்க முடிய கர்த்தரிடம் ஜெபம் பண்ண. ஆனால் ஆண்டவர் சொன்னது எடுத்து போடலை. ஆனால் அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும்னு மட்டும் சொன்னார். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவர் பவுலுடைய முள்ளை எடுத்து போட்டிருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவர் எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்திரமா, அல்லது பவுலுடைய முள்ளை எடுக்காததற்காக ஸ்தோத்திரமா? அப்படின்னா அவர் எடுக்காததுக்கு தான் ஸ்தோத்திரம். அவர் எடுத்திருந்தால் என்ன ஆகும்னா, பவுல் பெருமை அடைந்து தேவனுடைய ஊழியத்தை முழுமையாக செய்யாமல் அவருடைய ஊழியத்தை பாதியில் முடித்திருக்க கூடும், அல்லது பெருமையினாலே விழுந்து போயிருக்கக்கூடும். ஆனால் பவுல் பெருமையினால் விழுந்து போகாத படிக்கு அந்த முள் அப்பப்ப குத்தும் போது அவருடைய பெருமையெல்லாம் குறைந்து அவர் தன்னை தாழ்த்துகிறதுனால அவருடைய ஊழியம் வல்லமையாய் மாறினது. 3 முறை ஒரு குறிப்பிட்ட ஆசியா பகுதியை சுற்றி மிஷனரி பயணம் என்று சொல்றாங்க. 3 முறை சுற்றி இருக்கிறார். எபேசு, கொரிந்து, பிலிப்பி பட்டணங்கள் வழியாக இப்படி எருசலேமுக்கு வந்து 3 முறை அந்த ஏரியாலாம் சுற்றி சபைகளை உண்டாக்கி, மூப்புகளை உண்டாக்கி, ஏராளமான ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, எத்தனையோ பாடு உபத்திரவங்கள் மத்தியில் பெரிய ஊழியத்தை செய்த சாதித்த பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் முள் எடுக்கப்படாததினாலே சாதித்தார். முள் எடுக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கை ஒரு தவறான முடிவுக்குள்ளாக போயிருக்கும். ஆண்டவரை விட்டு போயிருப்பார், ஒருவேளை தள்ளப்பட்டு போயிருப்பார். இந்த பவுலுடைய ஜெபம் கேட்கப்படாததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே,
எபிரேயர் புஸ்தகம் பவுல் எழுத இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை, இந்த எபிரேயர் புத்தகத்தையும் பவுல் எழுதியிருந்தால் 13 நிருபங்களை இந்த பவுல் எழுதியிருக்கிறார். ஏராளமான சபைகளை ஆரம்பித்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பலவீனமாக இருக்கும் போதே இவ்வளவு சாதனை செய்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய பலம் அவர் மேல் பூர்ணமாக இருந்தது. பவுலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபத்தையும் சில வேளையில் கேட்காததற்காக ஸ்தோத்திரம். சொல்ல மாட்டேங்கிங்களே? சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்தை சில நேரம் ஆண்டவர் கேட்காததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா என் ஜெபத்தை கேட்காததுனால என்ன நன்மைன்னு எனக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதை யோசித்து பார்த்தா உண்மையில் என் ஜெபம் கேட்கப்படாததுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் ஆண்டவர் இந்த ஆளெல்லாம் எடுத்துக்குவாங்கன்னு கூட சொல்லியிருப்பீங்க. அந்த ஆளை எடுக்காததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவசரப்பட்டு சில நேரம் நீங்கள் சொல்கிற ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்காம இருப்பதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சில நேரம் பொறுமையாக இருக்கிறாரு, ஜெபத்தை கேட்காம பொறுமையாக இருக்கிறாரு. ஏன்னா எது நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக சில நேரம் மாறும். எதை வேணும்னு சொல்கிறீங்களோ அது பின்னாடி ஆபத்தாக மாறலாம். வேண்டான்னு சொல்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம் மாறலாம். வேணும்னு சொல்கிறது உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வேண்டாம் என்று மாறலாம். இன்றைக்கி இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை ஒரு முறை கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டாலும் உமக்கு மகிமை உண்டாகட்டும், என் ஜெபத்தை கேட்காவிட்டாலும் உமக்கு மகிமை உண்டாகட்டும் என்று கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த காலவேளையில் அன்பானவர்களே, நான் இன்னொரு உதாரணமும் சொல்லி நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு. நீ பின்னாடி கொண்டு எல்லாரும் இதை தான் பார்க்குறாங்க, பின்னாடி வச்சுக்கோங்க. பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுற அவர் போய் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி கேட்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அல்லேலூயா. அந்த ஜெபம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் என்று இயேசு ஜெபித்தாரு. அந்த ஜெபத்தை பிதா என்ன செய்யலை? கேட்கவில்லை. தம்முடைய சொந்த குமாரன், பிரைஸ் தி லார்ட், இந்த வசனம் அப்படி தான் சொல்ல, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தருளினார்னு சொல்லியிருக்கல. சொந்த குமாரன் ஜெபத்தையே பிதா கேட்கல. ஆண்டவர் ஜெபத்தை கேட்காதவங்கெல்லாம் யார் அப்படின்னா, ஆண்டவருக்காக சாதித்த ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு அப்போஸ்தலன், பிதாவுடைய சொந்த குமாரன் ஜெபத்தை கூட கேட்கல. ஏன் தெரியுமா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டால் அது நன்மையாக இருக்காது என்று அறிந்து ஜெபம் கேட்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவி ஜெபம் கேட்கப்படாததுனாலே இயேசு சிலுவைக்கு போனார். இயேசு சிலுவைக்கு போனதுனாலே நமக்காக மரித்தார். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருந்தது. நம்முடைய பாவத்தை மன்னிக்க கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து மற்றவங்கள மாதிரி ஜெபம் பண்ணல. சொன்னார், நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. எவ்வளோ அழகாக இயேசு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. இந்த 3 பேருடைய ஜெபத்தில் இயேசுவின் ஜெபம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஜெபம். அல்லேலூயா. இப்போவும் நம்ம ஜெபிக்கிறோம் எலெக்ஷனுக்காக, ஆண்டவரே ஒரு நல்ல நேர்மையான ஆட்சி வரட்டும், இன்னார் தான் வரணும்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணும்போது யார் வரணும்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. உம்முடைய சித்தத்துப்படி ஒருத்தரை என்ன செய்யுங்க பண்ணுவாங்க. எந்த கட்சிக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம். ஆனால் ஒன்று கேட்குறோம், ஆண்டவரே ஒரு மத சார்பற்ற ஒரு ஆட்சி வரணும்னு கேட்குறோம். ஊழியத்துக்கும் சபைக்கும் இடையறிஞ்சல் இல்லாத ஒரு ஆட்சி வரணும்னு ஆண்டவரை கேட்குறோம். ஆனாலும் உங்கள் சித்தப்படி செய்யும் ஆண்டவரே. நான் ஆண்டவரை கேட்குறேன், ஆனால் ஜெபித்துட்டு சொல்லணும், உங்கள் சித்தமானதை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு பெண்ணுக்காக மாப்பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாலும், ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணாலும், பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாலும், ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று கேட்பது தவறில்லை. ஆனாலும் முடிக்கும்போது, ஆண்டவரே நீ என்ன பிள்ளை கொடுத்தாலும் ஏற்றுக்கிட ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லணும். வேற இல்லை சொல்லுங்களேன். அந்த மனசு வரணும். ஆண்டவர் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன், ஒருவேளை நமக்கு சித்தம் இல்லைன்னா வேறு வேலை தந்தாலும் ஏற்றுக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் கடைசியில் சொல்லணும், ஆண்டவரே இது என்னுடைய விருப்பம், ஆனால் உங்கள் விருப்பம் எதை செய்தாலும் செய்ய நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு கற்றுக்கொண்டு வருவாராக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து
உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னாரே, அவருக்கு அதில் விருப்பம் இல்லையா? நிச்சயம் விருப்பம் இருந்தது. நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா தீத்து 2:14, கலாத்தியர் 1:4, எபேசியர் 5:27 இந்த வசனங்கள்லாம் படிக்க நேரம் இல்லை. இந்த வசனத்தில் எல்லாத்துலேயும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு. இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அவரை யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாருன்னு பைபிள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை தம்மையே ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். பிதாவுக்காக மட்டும் அல்ல, ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அந்த பாடு மரணங்களை ஆண்டவர் குறித்து வியாகுலப்பட்டு அப்படி ஜெபம் பண்ணார். ஆனாலும் பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். இந்த எலியாவை போல, இயேசுவை போல, பவுலை போல நம்முடைய ஜெபங்கள் சில நேரம் கேட்கப்படாமலே இருக்கலாம். சில நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தாமதமாகலாம். ஆனால் கவலைப்படாதுங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. சொல்லுங்க, ஜெபத்தை என்ன செய்யுங்க? ஜெபம் கேட்கப்படாததுனாலையோ, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காததுனாலையோ, அல்லது தாமதமாகிறதுனாலையோ நீங்கள் ஜெபிக்கிறத விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெபம் செய்து கொண்டே இருங்க. தேவ சித்தத்துக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. ஜெபிக்காமல் இருந்து விடாதிருங்கள். ஜெபம் நம்மை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக நிறுத்தும். எனவே தயவு செய்து ஜெபத்துக்கு செலுத்தப்படுகிற நேரத்தை ஒரு நாள் தப்பாக நினைக்காதீங்க. எவ்வளவு நேரம் வேண்டுமானால் ஜெபத்துக்கு செலவு பண்ணலாம். ஜெபத்துக்கு எவ்வளவு நேரம்னாலும் ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாக ஜெபிக்க கூடாதா? உண்மையாக ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. 2 அரை மணி நேரமாக இருக்கலாம், அல்லது 1 மணி நேரமாக இருக்கலாம், அல்லது 4 1/4 மணி நேரமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளை 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. தானியேல் 3 முறை ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஆகவே தாவீது 3 முறை ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆகவே நேரங்களை பிரித்து உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஜெபம் பண்ணுறவங்க கைவிடப்பட மாட்டாங்க. தொடர்ந்து ஜெபிக்கிறவங்களை தேவன் ஏதாவது ஒரு வழியில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தீருவார். ஜெபிக்காமலே தேவன்ட்ட ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதீங்க. நன்மை செய்தவரை துதிக்க ஜெபிக்க காத்துருங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபித்து முடிக்கலாம். ஒரு முறை கூட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறவங்களா இருந்தால் இன்னொன்று அதிகமாக ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்கன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த கால வேளையில் நம்மை நோக்கி கூப்பிடுகிற ஐயா, இந்த காலையில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, இயேசுவே நீ நல்ல ஆண்டவர் அப்பா. கர்த்தாவே, எல்லார் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரு மனதோடு கூட சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய ஜெபம். ஆண்டவரே, நீர் கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, கிருபைகளை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் மௌனமா 2 பேர் 2 உதடு மூடி இருக்கு. நிறைய பேருக்கு 2 உதடு மூடி இருக்கு. கொஞ்சம் அப்படி திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். பிரதர், சிஸ்டர், வாலிய பிள்ளைகள் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபாவியை கொடுங்க. ஒரு ஜெபாவி எனக்கு தாங்க. சொல்லுங்க, எனக்கு ஒரு ஜெபாவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு ஜெபாவி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க விடாம சாத்தான் பாத்துக்கிறான். ஆனா ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் நினைக்கிறாரு. உங்களை ஜெபத்தை தூண்டி விட விரும்புறாரு. தேவனுடைய பிள்ளைய பரிசுத்த ஆவியானவர் கூட உங்களோடு சேர்ந்து வாக்கு கடங்காத பெருமூச்சிலோடு ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. வேண்டுதலின் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. உபவாசம் பண்ணுகிற கிருபைகளை தாங்க ஆண்டவரே. மன்றாட்டின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. பரிந்து பேசி ஜெபிக்கிற கிருபைகளை தாரும் ஆண்டவரே. வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறப்பா ஆண்டவர். காலையில் எழும்பி ஓடுற, ராத்திரி வந்து படுத்துறேன் ஆண்டவர். என் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், ஆனா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. மன்னியும் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் என்னை மன்னிங்க ஆண்டவரே. பல நேரங்கள் ஆண்டவரே தேவையற்ற காரியத்துக்கெல்லாம் நேரம் செலவு பண்றேன். சும்மா உட்கார்ந்து செல்போன் எடுத்து நான் எவ்வளவு நேரம் நோன்றேன். ஆனா தேவ சமூகத்துல மன்றாட ஜெபிக்க ஆண்டவர் நேரம் செலுத்தலப்பா. என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆனா உங்க மேல கர்த்தர் கிருபையா இருப்பாரு. உண்மையா ஜெபிக்கிறவர்ட்ட கர்த்தர் கிருபையா இருப்பாரு. தவறுகளை ஒத்துக்கொள்றவங்க மேல தேவன் கிருபையா இருப்பாரு. அவங்களை தட்டி எழுப்புவாரு. ஜெபாவியால் நிரப்புவாரு. உங்களை ஜெபிக்க வைப்பாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. கர்த்தாவே, எங்க சபையில எல்லா விசுவாசிகளுக்கும் ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க. சிலர்லாம் கடினமா வேலை செய்றீங்க, காலையில நேரத்தோடைய வேலைக்கு போறீங்க, ராத்திரி தாமதமா வீட்டுக்கு வர்றீங்க, ரொம்ப டயர்டா கூட நீங்க வீட்டுக்கு வருவீங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், அமர்ந்து ஜெபிக்கணும். சோர்வா இருக்கும், உடம்பு சொல்லும் படுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லும். ஆனா சகோதரனே, கொஞ்ச நேரம் உங்க பலவீனத்தை பொறுத்து கொண்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கா இறங்கும் ஆண்டவரே, ஆண்டவரே இம்மட்டுமாக எனக்கு பகலெல்லாம் காத்தீரே ஆண்டவரே, இந்த இரவில் ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஜெபம் பண்ணாம படுத்துறாதீங்க. ஆண்டவர் உங்க துணை நிக்கணுமே. ஒரு புதிய பலனை ஆண்டவர் தருவார. பலவீனத்தோட முழங்கால் போடுங்க. ஜெபம் பண்ண ஒரு புது பலத்தை ஆண்டவர் தந்து, நீங்க ஜெபித்து முடிக்கும் போது ஒரு பெரிய பலத்தை ஆண்டவர் தருவார். உடம்புல மனசுலயும் ஒரு தெம்பு ஆண்டவர் தருவாரு. உங்க வேலையின் நிமித்தமாக நீங்க ரொம்ப சோர்ந்து வந்திருக்கலாம், உங்க வியாபாரத்து நிமித்தமாக கவலையோடு வந்திருக்கலாம், வருமானம் இல்லாததுனால மனசு உடைஞ்சு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு கவலையோடு வந்திருக்கலாம். நான் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஒரு நம்பிக்கையை தருவார். மகனே, நீ எப்படியாவது சமாளிக்க முடியும், உனக்கான ஒரு வழி ஆண்டவர் திறப்பாரு. ஜெபத்தின் முடிவில் வெற்றி கட்டாயம் கிடைக்கும். ஜெபம் தோற்று போகாது, ஜெபம் வீணாகாது. பிள்ளையே, நீ ஜெபிக்கிற ஜெபம் வீணாகாது. நீ தேவனுடைய ஆலயத்துல தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் வீணாய் போகாது. ஜெபம் கேட்கிற ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு பதிலை ஆண்டவர் தருவார். நீ நினைக்கிறபடி அல்ல, வேறொரு வழியில தேவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவார் ஆண்டவர். நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஜெபம் ரொம்ப தேவை மகளே. சகோதரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் ரொம்ப தேவை. ஜெபம் ரொம்ப தேவை. இயேசுவுக்கே ஜெபம் தேவைன்னா நமக்கு தேவைதானே? அப்போஸ்தலனுக்கே ஜெபம் தேவைன்னா நமக்கு ஜெபம் தேவைதானே? ஒரு தீர்க்கதரிசிக்கே ஜெபம் தேவைன்னா நமக்கு ஜெபம் தேவைதானே? ஜெபியுங்கள். உங்க ஜெபம் தேவ சித்தத்தின்படியா இருக்கட்டும். பதில் உடனே கிடைச்சாலும் பரவாயில்ல, பதில் தாமதமா வந்தாலும் பரவாயில்ல, ஜெபத்துக்கு பதிலே இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு இருந்தாலே போதும். என் ஜெபத்துக்கு கிடைக்கும் பதிலை விட என் இயேசு என்னோடு இருப்பதே உயர்ந்தது. என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுவோடு நிற்பேன், இயேசுவுக்காக வாழ்வேன், அவருக்காக ஓடுவேன், உழைப்பேன். ஹல்லேலூயா. என் ஜெபத்துக்கான பதிலை விட இயேசு எனக்கு முக்கியம், இயேசு எனக்கு முக்கியம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் பிதாவே, இந்த காலையில இந்த வசனத்தை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வசனம் செய்யட்டும். எங்கள் விசுவாசம் பெருகட்டும். சோர்வுகள் மாறணும், சோர்வுகள் மாறணும் ஆண்டவரே. பல நேரங்கள்ல ஜெபத்துல ஆண்டவரை முடிவெடுத்து ஜெபிக்கிறோம், நாளாக நாளாக ஜெபத்தின் நேரம் குறைஞ்சிருது ஆண்டவரே. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஜெபம் இல்லாம போயிருது ஆண்டவரே. ஜெபிக்கணும்பா. தினமும் ஜெபிக்காம படுத்துடக்கூடாது, தினமும் ஜெபிக்காம அந்த நாள் முடிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்க முகத்தை பார்க்கணும், ஜெபிக்கணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, வாலிபர்களுக்கு, சிறு குழந்தைகள் கூட ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி வாழ்க்கையில வெற்றிகளை காணத்தக்கதாக தேவன் இரக்கம் பாராட்டும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நிறைய ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு சதாகாலமும் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.